தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமை. கேட்டை நட்சத்திரம் இரவு 2:21 வரை பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நவகிரக கோயில்கள். சில பேர் காலையில் ஃபோன் பண்ணி எனக்கு சூரிய திசை நடக்குது, நான் எந்த கோயிலுக்கு போகிறது அப்படிம்பாங்க. சில பேர் எனக்கு புதன் திசை நடக்குது, புதன் திசை வந்துட்டு அது என்ன வேலை செய்யலை, எப்போ வேலை செய்யும், அது எந்த கோயில் போகலாம் அப்படின்னு கேட்பாங்க. எல்லா திசைகளுக்கும் பொதுவாகவே ஒரு கோயில் இருக்குது, தஞ்சை மாவட்டத்தை சுற்றி இருக்குது. இப்போல்லாம் அதுக்கு அரசாங்கமே இலவசமாகலாம் கூட்டிகிட்டு போகிறதா கேள்விப்பட்டேன். பொதுவாக டூர் மாதிரி போட்டெல்லாம் போவாங்க, வீட்டிலேருந்து தனியாகவும் போகலாம். எந்த திசை நடந்தால் எந்த கோயிலுக்குங்கிறது ஒரு 8 வரி. இந்த பாட்டை நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டாலே போதும். இது பொது நியதி. ஆனால் சுய ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டா சூரியனார் கோயில், சந்திரன் திசை நடந்துச்சு அப்படின்னா திங்களூர் போகிறோம். இருந்தாலும் சூரிய ஒருத்தருக்கு நடக்குது, அது வேலை செய்யணும் அப்படின்னா நம்முடைய இதில் பாதசாரம் பார்க்கணும். நமக்கு சூரியன் எந்த வீட்டில் இருக்குது, அது யாரு காலில் இருக்குன்னு பார்க்கணும். வைத்தியம் கை பார்த்து சொல்றது மாதிரி ஜோதிடம் கால் பார்த்து சொல்லணும். அதுக்கு சாரபலம்னு பேரு. சாரம் பார்த்து நாம் வழிபட்டால் நம்முடைய சஞ்சலங்கள் தீரும்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். நம்முடைய சஞ்சலங்கள் தீரணும் அப்படின்னா பாதசாரம் பார்த்து வழிபாடு வச்சுக்கணும். பொது நியதி பொதுவாக சூரியன் அப்படின்னா நம்ம தஞ்சை மாவட்டம் போகிறோம் அப்படின்னா அங்கே சூரியனார் கோயில் போகலாம். அந்த பாடல் என்னங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். சூரியனுக்கு சூரியனார் கோவிலாகும், சுடர் திங்கள் திங்களூர். சந்திரனுக்கு திங்கள்னு பேர்ல ஊர் திங்களூர். செவ்வாய் வந்தால் பேருலகில் புள்ளிருக்கும் வேலூர் ஆகும். புள்ளிருக்கும் வேலூர்னா என்ன? வைத்தீஸ்வரன் கோயில். அதனுடைய மகிமைகளை எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து சொல்றேன். புள்ளிருக்கும் வேலூர் ஆகும். பேசு புதன் வெண்காடு. இந்த புதன் தான் நமக்கு பேச்சாற்றலையும் கொடுக்குது, எழுத்தாற்றலையும் கொடுக்குது. அந்த புதனுக்குள்ள சேத்திரம் எதுனா திருவெண்காடுன்னு இருக்கு, மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு. வாழ்க்கையில மிகப்பெரிய பேச்சாற்றல சாதனை நிகழ்த்தணும், அல்லது பரீட்சையில நல்லா பாஸ் பண்ணி முதல் மதிப்பெண் வாங்கி மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண்ணெல்லாம் வாங்கி பாராட்டுகள்லாம் பெறணும் அப்படின்னா திருவெண்காட்டுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகணுமா. ஆனால் யோக பலம் பெற்ற நாளில் போகணும். அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு எது அனுகூலமான நாளுங்கிறத பார்த்து கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன மாதிரி முறையான வழிபாடு வச்சுக்கணுமோ வைக்கணும். அங்கேதான் மேற்கு பார்த்த துர்க்கை இருக்கு. எங்கேயுமே மேற்கு பார்த்த துர்க்கை இருக்காது. எல்லா ஊர்லயுமே துர்க்கைனாலே வடக்கு பக்கம் தான் பார்த்துருக்கோம். ஆனால் மேற்கு பார்த்த துர்க்கைங்கிறதுனாலதான் சௌபாக்கிய துர்க்கைன்னே அதற்கு பெயர். அது மாதிரி பேசு புதன் வெண்காடு. குரு திசைக்கு திரு ஆலங்குடி. குரு திசை வந்தா ஆலங்குடி போகணும். சுக்கிரன் கஞ்சனூராம். கஞ்சனூர்னு ஊருக்கு பேர் தான் கஞ்சனூர். ஆனால் சுக்கிரனுக்குள்ள சேத்திரம். அங்கே போயிட்டு வந்தா அள்ளி கொடுக்கும் வெள்ளி சுக்கிர வேந்தே உன்போல் அள்ளி கொடுப்பதற்கு யாரும் உண்டோங்கிறான்னு. அங்கே போயிட்டு வந்த உடனே பணங்காசு புழக்கம் நிறைய வருமா. ஆகையினாலே கஞ்சனூர் அதுக்குள்ள ஊரு. தேக நலன் தரும் சனிக்கு நல்லாராகும். திருநள்ளாறு நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் சரி, இழந்ததை மீண்டும் பெறுவதற்கும் சரி. இழந்ததை மீண்டும் பெற வைக்கிற கஷேத்திரத்துல முக்கியமான கஷேத்திரம் 2. ஒன்று திரு நாகேஸ்வரம், அதாவது திரு பாம்புரம், இன்னொன்று திருநள்ளாறு. அது எப்படி இழந்ததை கொடுக்குதுங்கிறத பற்றி உங்களுக்கு தொடர்ந்து சொல்றேன். அருள் ராகு நாகேஸ்வரம். திருநாகேஸ்வரம் இருக்கு இல்லையா, கும்பகோணத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அது ராகு திசை நடந்தா கேது கால ஹஸ்தியனும் திருத்தலமாம் தெரிந்து கொள்வீர். திருக்காளாஸ்திரின்னு இருக்கு இல்லையா, அந்த திருக்காளாஸ்திரி கேதுவுக்குள்ள ஸ்தலம். ஆக இந்த 9 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, இதுகளுக்குள்ள சேத்திரங்கள் இது பொது நியதி. இந்த சேத்திரங்கள்ல என்ன விதமான ஒரு நல்ல பலன்கள் போனவங்களுக்கு கிடைக்குது, இதுல உள்ள தெய்வங்களுடைய மகிமைகள் என்னங்கிறத பத்தி எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். எப்படி நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் கூட கொஞ்சம் விரயங்கள் வரத்தான் செய்யும். அது மட்டுமல்ல, வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். ஆனால் விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். திடீரென விரயங்கள் வரலாம். பகை கூட கொஞ்சம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் கூட பகையாக மாறும் சூழல் உண்டு என்பதனாலே இன்று நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. முக்கியமான பணிகளை செய்ய நினைத்தால் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்ய வேண்டும். இல்லை என்றால் கொஞ்சம் மரம் சார்ந்தவர்கள், ஆன்மீக பெரியவர்களின் ஆசி பெற்று செய்தால் ஓரளவேனும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த காரியங்களிலே எளிதில் வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு இனிய பலன்கள் ஏராளமாக உங்களுக்கு நடைபெறப் போகிறது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு இருக்கின்றார். ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆலய வழிபாட்டு மேற்கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணங்கள் இன்று நிறைவேறும். 2லே குரு இருப்பதனாலே பொருளாதார பிரச்சனை அகலம். குடும்ப முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. தொழில் இந்த எதிரிகள் விலகுவார்கள். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு 10ஆம் இடத்திற்கு அதிபதி இருப்பதனாலே புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பழைய தொழில் நாம் எவ்வளவு பலன் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அது கிடைக்கவில்லையே, உழைப்புக்கேற்ற பலனில்லையே, சரி தொழிலை மாற்றலாமா, இல்லை தொழில் நிலையத்தில் உள்ள இடத்தை மாற்றலாமா, யாரிடம் உதவி கேட்பது என்றெல்லாம் பலவிதமான மனக்குழப்பங்களில் இருந்திருப்பீர்கள். அந்த குழப்பங்கள் அகல இன்று ஒரு நல்ல முடிவுக்கு வருகின்ற நாள். அது மட்டுமல்ல, இன்று காலையிலேயே உங்களுக்கு வரும் அலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக இருக்கும். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டாலும் அந்த திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். திடீரென தனவரவுகள் வரலாம். வந்த பணம் செலவானவுடன் அடுத்த தொகையும் உங்களுக்கு வந்துவிடும். கும்பராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே வாங்கல் கொடுக்கல்கள் இந்த சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் இனிய நாள். இருப்பினும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே இன்று ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆலயம் செல்ல வேண்டும். புதிய புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும், அல்லது ஏதேனும் ஒரு திருப்பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் உருவாகலாம். சுக்கிரபலமும் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதிதாக விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 11லே குரு இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு. பதவியில் மாற்றம், இடமாற்றங்கள் வரலாம். இருந்தாலும் கூட புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். நீங்கள் கேட்ட இடத்திற்கு உதவிகள் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். இன்று விடுமுறை நாள் என்றாலும் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக நல்ல தகவல்களை சொல்லலாம். சூரியனும் புதனும் உங்கள் ராசியில் இருப்பதனாலே புத ஆதித்ய யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கின்றது. மாமன் மைத்துன வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் நாள். துலாம் ராசினியர்களே, ராசியிலேயே செவ்வாய் குரு பார்க்கின்றார். குரு மங்கள யோகம் என்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். இதுவரை வந்த வரங்கள் எல்லாம் வாயில் தேடி வந்து திரும்பி சென்று விட்டதே, இனி வருமா அல்லது தடையாகவே இருக்குமா? எப்பொழுதுதான் கல்யாணம் நடைபெறும்? இல்லத்திலே மங்கள ஓசை கேட்குமா கேட்காதா என்றெல்லாம் விரக்தியாக இருந்தவர்களுக்கு இன்று சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றங்கள் உண்டு. செவ்வாய் நன்றாக இருப்பதனாலே இடம் பூமியாலும் உங்களுக்கு ஆதாயம் தரும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரனுக்கு 8லே குரு. சகட யோகமான நாள். எனவே ஒரு தொகை செலவழிந்த பின்னர் அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும். எந்த காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்தாலும் இன்று நீங்கள் பணத்தை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வந்துவிடும். மதிப்பு மரியாதையும் உயரும். மனக்குழப்பங்கள் அகலும். உத்தியோகத்திலே உயர் பதவி உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். லாபஸ்தானத்திலே புதன் இருப்பதால் பொருளாதார நெருக்கடி அகலும். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் தொழிலில் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, குரு பார்வை ராசியை பதிவதனாலே இன்று சந்தோஷமான வாய்ப்புகளை சந்தித்து மகிழப் போகின்றீர்கள். வரும் சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாம். 3ஆம் இடத்திலே ராகு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் இருந்த சர்க்கிள்கள் இன்று அகலும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. மகர ராசினியர்களே, அஷ்டமத்தில் கேது அடியெடுத்து வைத்திருப்பதனாலே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் துணிவும் தன்னம்பிக்கையும் தளரவிட வேண்டாம். நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவுக்கு குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. தனஸ்தானம் வலுவாக இருப்பதனால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருந்தால் எந்த காரியத்தையும் திட்டமிட்டபடி நீங்கள் செய்ய இயலும். எனவே இன்று இனிய நாள்.
கும்பராசினர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி ராகு, கும்பராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் மனக்கவலை கொஞ்சம் அதிகரிக்கலாம். மனக்லேசங்கள் உண்டு. இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற குழப்பம் ஏற்படும். சனி வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். நேற்று இருந்த உடல்நிலை இன்று இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். மருத்துவ செலவு உண்டு. இருந்தாலும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு தகவலை எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீர்கள். அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். மீனராசி நேயர்களே, அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே கடன் சுமை குறைந்து கவலைகள் தீரும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். 6லே கேது இருப்பதனாலே இந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கவில்லையே, உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே, ஊதியமும் கிடைக்கவில்லையே, வேறு இடத்துக்கு மாறலாமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு விடிவு காலமாக இன்றைக்கு உங்களுக்கு தொலைபேசி வழியில் வருகிற நல்ல தகவல் கிடைக்கும். இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றிய சிந்தனை வெற்றி பெறும் அளவுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று இன்று நவராத்திரி விழா நடைபெறுகிறது. நவராத்திரி நாயகியை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.